நீங்க மாம்சத்தின்படி நடந்தால், நீங்கள் மாம்சத்தின்படி சிந்தித்தால், நீங்கள் மாம்சத்தின்படி யோசித்தால், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன செஞ்சிரும்னா பிரிந்து போயிரும். தேவனுக்கு இருக்கிற உறவு என்ன செஞ்சிரும்? இயேசுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. இயேசு எந்த காரியத்தை செய்தாலும் அவர் மாம்சத்தின்படி சிந்திக்கல, அவர் ஆவியின்படி சிந்தித்தார். அவர் தேவனுடைய ஆவியின்படி சிந்தித்தார். பரலோகத்தில் இருக்கிற பிதா எதை விரும்பினாரோ, எதை யோசித்தாரோ, அதே காரியத்தை தான் இயேசு என்ன செய்தார்? சிந்தித்தார். அப்ப நீங்களும் நானும் எப்படி சிந்திக்கணும்னா, எதுல நம்ம மாதிரியா இருக்கணும்னா, நம்ம குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில் என்ன முடிவெடுத்தாலும் மாம்சத்துல ஒருபோது முடிவெடுக்க கூடாது. எப்படி நம்ம முடிவெடுக்கணும்னா, தேவனுடைய ஆவியினால் முடிவு தீர்மானம் எடுக்க. வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி பல வருஷமா, பல மாசமா உங்க முன்னாடி மலை போன்று இருக்கிற பிரச்சனைய இயேசு மாத்துவார் நீங்க விசுவாசித்தால் கட்டாயம் அவர் மாத்திடுவார். என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி விசுவாசத்துல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல மாதிரியா இருக்கணும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. கடந்த வாரம் இதே வசனத்தை நம்ம தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சத்தமாக இல்லையே சொல்லுங்களேன். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள், நம்ம போன வாரம் 3 காரியத்தை தியானித்தோம். முதல்ல எதை தியானித்தோம்? வார்த்தையில், நடக்கையில், அன்பில். இந்த 3லையும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மாதிரியாக இருந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இருந்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். அதாவது வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களே பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுகிறது. நாம் போன வாரம் தியானித்தோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும், பரிசுத்த தெய்வத்தை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம நல்ல ஒரு மாதிரியாக என்ன செய்யணும்? இருக்கணும். நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். எப்படி முன்மாதிரியாக நம்ம இருக்கணும்? இயேசு தான் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. இயேசுவை போல நல்ல ஒரு முன்மாதிரியாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் இயேசுவை போல நம்ம பேசணும். நம்முடைய நடக்கையில் இயேசுவை போல நம்ம நடக்கணும். நம்முடைய அன்பில் இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் நம்ம என்ன செஞ்சோம்? தியானித்தோம். இந்த வாரத்தில் அதுக்கடுத்து நாம் எதில் நல்ல மாதிரியாக இருக்கணும்னா, ஆவியிலே மாதிரியாக என்ன செய்யணும்? இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் அங்கே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நாம் என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு இயேசு அவருடைய இரத்தத்தினால் நம்மளை என்ன செய்கிறார்னா கழுவுகிறார். அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன நடக்கிறது? நாம் தண்ணிக்குள்ள முங்கி எந்திக்கும் போது நாம் மாம்சத்தின் கிரியை மறித்து ஆவியினால் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆவியினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நம்ம இந்த உலகத்துக்குள்ள பிறக்கும் போது நம்ம மாம்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். நம்ம தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது நம்ம எப்படி பிறக்கிறோம்? மாம்சத்தின் பிள்ளைகளாய் பிறக்கிறோம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, திரும்ப மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம்னா, ஆவியின் பிள்ளைகளாய் பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம்? அதான் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிழைத்திருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இப்பொழுது யாருடைய பிள்ளைகள்? மாம்சத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் ஆவியின் பிள்ளைகள். நம்ம யாரு? ஆவியின் பிள்ளைகள். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிற பிள்ளைகள். அப்ப ஆவியின் பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எந்த மாதிரி நடந்து கொள்ளணும்? இயேசு எப்படி ஆவியில் அவர் எப்படி மாதிரியா இருந்தார்? வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
இங்க வசனம் அழகா சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அவங்க என்ன செய்றாங்களா? சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியினுடைய என்ன செய்வார்கள்? சிந்திப்பார்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை இருக்கு, ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை இருக்கு. பணக்கார வீட்டு பிள்ளை என்ன சிந்திக்கும்? எப்பவுமே கார்ல போகணும், டூர் போகணும், வெளியில போய் சுத்தணும், பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு சொல்லி பணக்கார வீட்டு பிள்ளை என்ன செய்யும்? சிந்திக்கும். ஆனால் அதே ஏழை குடும்பத்தில் உள்ள பிள்ளை என்ன செய்யும்? எங்கள் அப்பா வச்சிருக்கிற சைக்கிளில் இந்த தெருவில் என்ன ஒரு ரவுண்டு கூட்டு போனால் கூட எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எங்கள் அப்பா இந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்படிதான் சிந்திக்கும். அப்படிதானே? இதே மாதிரி தான் மாம்சத்திற்குரியவர்கள் மாம்சத்தின்படி அவங்க என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. ஆவியின் கூடியவர்கள் ஆவியின்படி சிந்திப்பார்கள். நீங்களும் நானும் யாருன்னா மாம்சத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவ ஆவியின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம எப்படி சிந்திக்கணும், எப்படி நம்ம தீர்மானம் எடுக்கணும்னா, ஆவியின்படி நடப்பதற்கு, ஆவியின்படி சிந்திப்பதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா தீர்மானம் எடுக்கணும். அது என்ன நடக்கும்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். நீங்க மாம்சத்தின்படி சிந்தித்தால் என்ன நடக்கும் என்றால் மரணம் நடக்கும். என்ன நடக்கும்? ஆவியின்படி சிந்தித்தால் ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம். மரணம்னா செத்து போறது மட்டும் மரணம் கிடையாது. ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு கட்டாயிட்டுனாலே அதுவே ஆவிக்குரிய மரணம். அதுவே ஆவிக்குரிய. பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசினார். என்றைக்கு அவர்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின்படி யோசித்து ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்தார்களோ, இப்ப அவங்களுக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா? மரணம் நடந்து விட்டது. என்ன மரணம் நடந்துச்சு? ஆண்டவர் வந்து கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆதாமால தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. நீங்க மாம்சத்தின்படி நடந்தால், நீங்கள் மாம்சத்தின்படி சிந்தித்தால், நீங்கள் மாம்சத்தின்படி யோசித்தால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன செஞ்சிரும்னா பிரிந்து போயிடும். தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன செஞ்சிடும்? இயேசுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. இயேசு எந்த காரியத்தை செய்தாலும் அவர் மாம்சத்தின்படி சிந்திக்கல, அவர் ஆவியின்படி சிந்தித்தார். அவர் தேவனுடைய ஆவியின்படி சிந்தித்தார். பரலோகத்தில் இருக்கிற பிதா எதை விரும்பினாரோ, எதை யோசித்தாரோ அதே காரியத்தை தான் இயேசு என்ன செய்தார்? சிந்தித்தார். அப்ப நீங்களும் நானும் எப்படி சிந்திக்கணும்னா, எதுல நம்ம மாதிரியா இருக்கணும்னா, நம்ம குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில என்ன முடிவெடுத்தாலும் மாம்சத்துல ஒருபோது முடிவெடுக்க கூடாது. எப்படி நம்ம முடிவெடுக்கணும்னா தேவனுடைய ஆவியினால் முடிவு தீர்மானம் எடுக்கணும். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, இயேசுவோடு இருந்த 2 சீஷரை நான் காமிச்சு கொடுக்குறேன். அவங்க 2 பேரும் எப்படி அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். போதும். இங்க இயேசு யாரை பார்த்து பேசுறார் அப்படின்னா, சீமோன் பேதுருவை பார்த்து பேசுறார். சீமோன் பேதுரு பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, ஒரு சிலர் யோவான் சனங்கிறாங்க, ஒரு சிலர் எலியா எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க அப்படிங்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு அவர் சீமோன் பேதுரு பார்த்து கேட்கிறார். அப்ப சீமோன் பேதுரு என்ன சொல்றார்? 16ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுரு மிக மிக சரியான பதிலை அங்க சொல்றார். மிக மிக சரியான பதில சொல்றார். அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். இப்ப பேதுரு ஆவியினால் நடத்தப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய நினைவில் இருப்பதை பேதுரு என்ன செய்றாரு? பேசுறார். இப்ப அதே அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனம்.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாடி போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். இது யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேதுருவை பார்த்து, நீ பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினால் சொன்ன ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ என்ன செய்கிறார்? சிந்திக்கிறாய். இப்ப பேதுரு அப்படி என்ன சொல்லிட்டாரு? பேதுரு அப்படி இயேசுவை பார்த்து என்ன தப்பா சொன்னாரு? அவர் ஒன்றும் தப்பாலாம் ஒண்ணுமே சொல்லல. பேதுரு என்ன சொல்றாரு? 21ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். அது முதல் இயேசு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷருக்கு சொல்ல தொடங்கினார். இயேசு சொல்றாரு, நான் கொஞ்ச நாளைக்குள்ள எருசலேமுக்கு போவேன். எருசலேம்ல வேத பாதகரும் பிரதான ஆசாரியரும் நினைச்சுவாங்க, என்னை கூட்டிட்டு போய் என்னை சிலுவையில் அடிப்பாங்க. சிலுவையில் அரைஞ்ச பிறகு நான் 3ஆவது நாள் உயிரோட கூட என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த பூமிக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை சீசர்கள்ட்ட என்ன செய்யறாரு? சொல்றாரு. 22ஆம் வசனத்தை வாசிக்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பேதுரு ஏசப்பா கிட்ட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல ஏசப்பா மேல ரொம்ப அன்பா இருந்த சீஷன் யாருன்னா பேதுரு. ஏசப்பா மேல அன்பா இருந்த சீஷன் யாரு? ஒரு குரு தன் சிஷியன்ட்ட சொல்றாரு, என்ன சிலுவையில் அலைஞ்சு கொலை பண்ணிடுவாங்க, நான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னதை அவர் மேல அன்பா இருந்த அந்த சீஷனால தாங்கிக் கொள்ள முடியல. தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு குரு பாதிக்கப்படுவதை ஒரு உண்மையான சீஷனால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரை, என்ன ஆண்டவரை இப்படி சொல்றீரு? இதெல்லாம் உமக்கு என்ன செய்யக்கூடாது நடக்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனிதனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவில்லை நீ என்ன செய்யல. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே அவர் சிலுவையில மரிக்கணும், அவர் கடைசி சொல்றத வரைக்கும் சிந்தனும், மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பணும் என்பதுதான் தேவ ஆவியினால் இயேசுவுக்கு அருளப்பட்ட சித்தம். ஆனா பேதுரு இந்த இடத்துல தேவ சித்தத்தை விட்டுட்டு அவர் தன்னுடைய மனித சித்தத்தின்படி அவர் என்ன செய்யறாரு? யோசிக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நாம் வாழ்கிற சமுதாயத்தில் நம்ம எப்படி சிந்திக்கணும்னா, இந்த உலக மக்கள் மாதிரி மாம்சீகத்தில் யோசிக்க கூடாது, மாம்சீகத்தில் தீர்மானம் எடுக்க கூடாது. நாம் ஆவியின்படி சிந்திக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்படி சிந்திக்கணும்? பரிசுத்த ஆவியின்படி. ஆவியானவர் இந்த காரியத்தில் எப்படி இருக்கிறார், ஆவியானவர் இந்த காரியத்தில் எப்படி தீர்மானம் எடுக்கிறார்னு சொல்லி ஆவியின்படி என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இன்னைக்கு பாருங்க, சில நேரம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனை, சில போராட்டம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தான், மனிதர்கள் எல்லாருமே. ஆனா இந்த மனிதருக்குள்ள பொல்லாத ஆவி உள்ள புகுந்து தான் அவங்களுக்குள்ள சில பிரச்சனை என்ன செய்யுது? உருவாக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கார மாதிரி தங்கமான ஆளை நீங்க எங்கேயுமே நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. திடீர்னு அவருக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்குற ஆவி, ஒரு கோபத்தின் ஆவி உள்ள என்ன செஞ்சிடும்? போயிடும். போனோடனே அவரை என்ன செய்ய மாட்டாரு, நீயா இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி ஆயிரும். நீங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனா தேவனுடைய ஆவி நடத்தப்படாம வேற ஆவி உள்ள நுழைஞ்ச உடனேயும் உங்களுடைய சிந்தையெல்லாம் வேற மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நான் பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை காட்டுறேன். லூக்கா 22:3-4 வாசிங்க. லூக்கா ஸ்காரியோத் என்னும் மதுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யாருக்குள்ள சாத்தான் புகுந்தானா? யூதாசுக்குள்ள. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யூதாஸ் நல்லவரா கெட்டவரா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யூதாஸ் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தானே. ஏன் நல்லவர் தெரியுமா? அவர் 12 சீஷர்கள் இயேசு கூட இருந்தாலும் மிக மிக இயேசு பொறுப்பான வேலையை யார்கிட்ட கொடுத்திருந்தார் தெரியுமா?
யூதாஸ் காரியோத்துட்ட. ஏன்னா யூதாஸ் காரியோத்துட்ட தான் என்ன இருந்துச்சு? பணப்பை இருந்துச்சு. யூதாஸ் காரியோத்து என்ன இருந்துச்சு? நம்ம வீட்டில் யார் கையில் பணப்பை இருக்கும், யார் பொறுப்பாக செலவு பண்ணுதாங்களோ, யார் கொடுத்த 500 ரூபாத்தால மாற்றாமல் பத்திரமா வச்சுருக்காங்களோ, சில கஞ்ச பிசினாரி மாற்றாது, நமக்கு டீ கூட வாங்கி கொடுக்க நினைச்சாது, அப்படி இல்லை, பொறுப்பாக இருக்கிறவங்க கையில் தான் அந்த பணப்பை என்ன செய்யும். இயேசு 12 சீஷர்களோடு இருந்தாலும் முதல்ல நம்ம பார்த்தோம், அன்பாக இருந்த சீஷன் யாரு? பேதுரு. பொறுப்பாக இருந்த சீஷன் யாரு? யூதாஸ் காரியோத்து. அவர் கையில் தான் பணப்பை இருந்துச்சு. அவர் பொறுப்பா இருந்தார். 3 வருஷம் ஏசப்பா கூட இருக்கும்போது எங்கு போனாலும் இந்த யூதாஸ் காரியத்து கூடவே போனாரு, கூடவே பணப்பைய கவனமா வச்சிருந்தார். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, யூதாஸ் காரியத்துக்குள்ள யாரு புகுந்தான்? சாத்தான் என்ன செஞ்சான்? புகுந்தான். சாத்தான் புகுந்த உடனே என்ன நடக்கு பாருங்க, வாசிங்க. அவன் காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, யூதாஸ் காரியோத்து பணப்பைய கையில் வச்சிருந்ததுனால அவருக்கு பண ஆசை வந்துருச்சு, அதனால அவர் காட்டி கொடுத்துட்டாரு. பண ஆசை யூதாஸ் காரியோத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, யூதாஸ் காரியோத்து பண ஆசைக்கு இடம் கொடுத்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்திருந்தா, இயேசுவை கைது பண்ண உடனே அவர் நேராக போய் 30 வெள்ளிக்காசை வச்சு ஏதாவது வீடு தோட்டம் ஏதாவது வாங்கியிருக்கணும். அப்படி ஏதாவது வாங்கினாரா? அப்படி வாங்கின மாதிரி பைபிளில் போட்டிருக்கா? இல்லை. இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு சொல்லி பிசாசினால் அவருடைய உள்ளத்துக்குள்ள என்ன செய்யப்பட்டது? தூண்டுதல். அவருக்கு பணத்தின் மேல் அவருக்கு நோக்கம் கிடையாது. ஆனா பிசாசு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் காரியோத்தை என்ன செஞ்சான்? பயன்படுத்தினான். பிசாசு சாத்தான் என்ன செஞ்சான்? அவருடைய சீஷனாகிய யூதாஸ் காரியோத்துக்குள்ள என்ன செஞ்சான்? பணம் யூதாஸ் காரியத்துக்கு பெருசு கிடையாது. பணம் பெருசா இருந்தா இயேசுவை காட்டி கொடுத்துட்டு அவர் போய் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ என்ன செஞ்சு வாங்கி சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு. கடைசியில் இயேசுவை கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னோனையும் அந்த 30 வெள்ளிக்காசையும் கொண்டு வந்து அந்த நிலத்துல போட்டுட்டு அவர் மனவேதனையில் அவர் தற்கொலை பண்ணி என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அப்ப நல்லா கவனிங்க, யூதாஸ் காரியோத்து தேவனுடைய ஆவியால் நடத்தப்படாம பிசாசு உட்புகுவதற்கு அவன் என்ன செஞ்சான்? இடம் கொடுத்தான். அப்ப நீங்களும் நானும் சில நேரம் யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல காரணம் இல்லாத சில பிரச்சனை, நம்ம சபையில தேவையில்லாம இவங்க ஏன் நமக்கு விரோதமா செயல்படுறாங்க, இவங்க ஏன் இந்த காரியத்தை செய்யறாங்க, அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே இருக்காது. சாத்தான் அவங்கள அதுக்குள்ள என்ன செய்வான்? பயன்படுத்துவான். நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவ ஆவிக்கு தான் இடம் கொடுக்கணுமோ தவிர சாத்தான் உட்புகுற நமக்கு இடம் கொடுக்க கூடாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள உறவாடதான் இடம் கொடுக்கணுமோ தவிர பிசாசு உட்புகுற நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னா ஆவிக்குரியவைகளே நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நல்லா கவனிங்களேன். ஆவியானவருக்கும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் வருவது தெரியும், பிசாசு வர்றது தெரியாது. ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு போறது தெரியாது, பிசாசு ஒரு மனிதனை விட்டு போறது தெரியும். எப்படிங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் வர்றாரு அப்படின்னா அந்த மனிதனுடைய சுபாவம் மாறிடும். மனிதனுடைய சுபாவம். இயேசு ஒரு கெசரனேத்துங்கிற ஊர்ல ஒரு கடற்கரை கிட்ட போறார். அங்க லேகியோன்னு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்குள்ள பிசாசு வெளியில போன உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? புத்தி தெளிந்து வஸ்திரம் உடுத்தி நல்லா அழகா என்ன செஞ்சிருந்தான்? உட்கார்ந்துருந்தான். பைபிள் அப்படிதானே போட்டிருக்கு. ஆனா ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்போது தெரியாது. நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. சிம்சோன்ல இருந்து ஆவியானவர் விலகினது சிம்சோனுக்கு தெரியாது. வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 16:20. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல பாருங்க. சிம்சோனை விட்டு ஆண்டவர் சிம்சோன்ல இருந்து ஆவியானவர் போனதே சிம்சோனுக்கு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க சுபாவம் மாறும், உங்க குணம் மாறும், உங்க நடவடிக்கை மாறும். ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கே அது என்ன செய்யாது? நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் துக்க முகத்தோடு என்ன செஞ்சுவாரு? போயிடுவாரு.
ஆனா பிசாசு ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்போது அவன் சும்மா போக மாட்டான், கீழே தள்ளி 2 ஆட்டு ஆட்டிட்டு தான் அவன் என்ன செய்வான், போவான். அப்ப நீங்களும் நானும் நம்மை விட்டு ஆவியானவர் போய்விடாதபடி நம்ம பரிசுத்த ஆவியில நம்ம எப்படி இருக்கணும்னா மாதிரியா இருக்கணும். ஆவியானவர் என்னை விட்டு ஒரு நாளும், ஆவியானவர் துக்கப்பட்டு ஆவியானவர் போகும்போது நீ எனக்கு பிடித்தமில்லாத காரியத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டார். அவர் துக்கமுகத்தோட போயிடுவார். பிசாசு தான் போகும்போது அவன் அலக்கழிச்சு கீழே தள்ளிட்டு போவான். ஆனால் ஆவியானவர் துக்க முகத்தோடு போயிடுவார். ஆனால் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது தெரியும், அவனுடைய சுபாவம் மாறும், அவனுடைய குணநலம் மாறும், அவனுடைய வாழ்க்கை மாறும். ஆனால் பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது தெரியாது. பிசாசு வரும்போது யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு வந்தது இயேசுவை தவிர கூட இருந்த சீஷர் யாருக்காவது தெரிஞ்சதா? தெரிஞ்சுச்சா? தெரியல. இயேசு கூடவே பந்தியில் தான் இருந்தார் யூதாஸ் காரியத்து. ஆனால் யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? பிசாசு இருந்துச்சு, சாத்தான் உட்புகுந்தான். அப்ப நீங்களும் நானும் ஆவியில மாதிரியா இருக்கணும். எப்படி மாதிரியா இருக்கணும் அப்படின்னா இயேசுவை போல. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்தமான சொல்லுங்களேன். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நடத்தப்பட்டீங்கன்னா, நீங்க எப்பொழுது பரிசுத்த ஆவியில நிறைந்திருந்தீங்கன்னா சாத்தான் உங்க வாழ்க்கையில நுழையவே முடியாது. எப்பவுமே எப்படி தான் சிந்திப்பீங்கன்னா தேவனுடைய ஆவியின்படி நீங்க சிந்திப்பீங்க. சத்தமரலிலே சொல்லுங்களேன். அப்ப நம்ம எதுல மாதிரியா இருக்கணும்? ஆவியிலே. இயேசுவை பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியால நிறைந்திருந்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே, 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். பாருங்க, இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கினார். 3 வருஷம் ஊழியம் செய்யற வரைக்கும் இயேசு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே இருந்ததுனால அவர் எப்பொழுதும் உலகத்திற்கு ஏற்றபடி மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கல, அவர் தேவனுக்கு ஏற்றவைகளே சிந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் எப்பவும் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருந்தீங்கன்னா, எப்பொழுதும் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் எதைத்தான் சிந்திப்பீங்கன்னா தேவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் என்ன செய்வீங்க? சிந்திப்பீங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா ஆவியில், பரிசுத்த ஆவியில் இயேசுவை போல நல்ல ஒரு மாதிரியாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்து நம்ம எதில் மாதிரியாக இருக்கணும்? விசுவாசத்தில் மாதிரியாக என்ன செய்யணும்? இருக்கணும். விசுவாசம்னா என்ன? திருப்புங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்ம நம்பினா அது இருக்கும், ஆனா கண்ணால் அதை பார்க்கவே முடியாது. கண்ணால் அதை பார்க்கவே முடியாது. இந்த ஆலயத்தில் நம்ம கூடி ஜெபம் பண்ணும்போது இயேசு இங்கு உலாவுகிறார், அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நீங்க விசுவாசிச்சா இயேசுவை பார்க்கலாம். நீங்க விசுவாசிச்சா இல்லை, ஏதோ ஒன்று ஆராதனை நடத்தும் போது சொல்றாங்க, நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு அவங்களால பார்க்கவே. ஏன்னா இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் நாமத்தினாலே எங்க 2 அல்லது 3 பேர் கூடினாலும் அவங்க நடுவில் நான் என்ன செய்யறேன்? இருக்கிறேன். அப்ப இயேசு இந்த இடத்துல இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்த ஆண்டவர், உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிச்சால் இயேசுவின் பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் நம்ம எப்படி இருக்கணும்னா விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு வாசிச்சு பாருங்க. இந்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை பத்தி தான் எழுதப்பட்டிருக்கும். விசுவாசத்தால யார் யார் சாதிச்சாங்க, ஏனோக்கு எப்படி சாதிச்சார், ஆபிரகாம் எப்படி சாதிச்சார், சாராள் எப்படி சாதிச்சார். பாருங்க, ஆபிரகாம் பாருங்க 75 வயசுல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்தார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு, ஆண்டவர் நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு, ஆண்டவர் ஊரு பேர் சொன்னாரா? ஊரு பேரு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட கூட சொன்னாரு, நீங்க போய் எங்க போறீங்க? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு போவீங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொன்னாரு. ஆனா ஆபிரகாம்கிட்ட ஊரு பேரெல்லாம் சொல்லல, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு. ஆனா ஆபிரகாம் எதை விசுவாசித்தார் தெரியுமா? அதுக்கு கீழே ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ வாழாகாமல் தலையாவாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்து போனான். அப்ப நீங்களும் நானும் எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். இன்னும் பாருங்க, ஆபிரகாம் மட்டும் இல்ல, சாராள். அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும். சாராளுக்கு குழந்தை வரும்போது எத்தனை வயசு தெரியுமா? எத்தனை வயசு தெரியாதோ? 90 வயசு. எத்தனை வயசு? 90 வயசு பாட்டிமா, அப்படிதானே? 90 வயசு பாட்டிமாவுக்கு குழந்தை என்ன செஞ்சிச்சு? பிறந்துச்சு. பைபிள் சொல்லுது, அவருடைய சரீரம் செத்து போயிட்டு, அவருடைய சரீரம் என்ன செஞ்சிருச்சு? குழந்தை பெறக்கூடிய எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. ஆனால் ஆபிரகாம், சாராள் விசுவாசத்தினாலே, அந்த வசனத்தை பாருங்க, விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்தாள். கற்பம் தரிக்க. அப்ப நீங்க ஆண்டவரை முழுமையா விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க ஆண்டவரை முழுமையா நம்பினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நடக்காதுன்னு நினைக்கிற, இதுல அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். மாம்சத்தின்படி பார்த்தா அது நடக்காது. மாம்சத்தின்படி பார்த்தா, ஐயோ நான் எத்தனையோ வருஷமா என் கணவருக்கு ஜெபம் பண்றேன், என் கணவர் ரட்சிக்கப்படவே மாட்டேங்காரு. நீங்க விசுவாசிக்கணும், என் ஆண்டவரால எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்ற முடியும்னு நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் மாற்றுகிறவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், நீங்க விசுவாசத்துல எப்படி இருக்கணும்னா நல்ல மாதிரியா இருக்கணும். எங்க நடக்க போகுது ஜெபம் பண்ணி என்ன செய்ய? கர்த்தர் மேல நீங்க முழு விசுவாசமா இருக்கணும். ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் விசுவாச வீரர். ஜார்ஜ் முல்லர் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருடைய புக்கை நான் வாசிச்சிருக்கேன். அவர் விசுவாசத்தினால் அவர் சாதிச்ச காரியம் நிறைய இருக்கு. அவருக்கு அதுல ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். அவர் ஊழியத்திற்காக பிரயாணப்பட்டு போனார். ஜார்ஜ் முல்லர் ஊழியத்திற்காக பிரயாணப்பட்டு கப்பலில் போறார். கப்பலில் அவர் ஊழியத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்போது பனிமலை, கடலில் பனிமலை சூழ்ந்துட்டான். கடலில் என்ன சூழ்ந்துட்டு? பனிமலை சூழ்ந்துட்டு. இப்போ ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த மாலுமி ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொன்னாராம், இப்போ நம்ம பிரயாணப்பட்டு போக முடியாது, கடலை சுற்றி பனிமலை என்ன செஞ்சிருக்கு? மூடி இருக்கு. இதெல்லாம் மறைகிறதுக்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகும். அதெல்லாம் அந்த பனிமலை உருகின பிறகுதான், அது தண்ணியாக மெல்ட் ஆன பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொன்னாராம். இது உண்மையாக நடந்த சம்பவம். இங்கிலாந்து தேசத்தில் உண்மையாக நடந்த சம்பவம். ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், இல்லை நான் இத்தனாம் தேதி இந்த இடத்துல ஊழியத்துக்கு நான் வாரேன்னு சொல்லிட்டேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்காக தடைகளை மாற்றுவார்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, நம்மளால முடியுமா? நம்மனா யோசிப்போமா? நான் யோசித்தேன், ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? ஐயோ இப்போல்லாம் வர முடியாது, பனிமலை இருக்குது, தேதியை வேணால் மாற்றி வச்சிடலாமா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம். ஆனால் ஜார்ஜ் முல்லர் என்ன செஞ்சார் தெரியுமா? முழங்கால் போட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாராம் விசுவாசத்தோட. ஆண்டவரே, ஒரு நீங்கள் விசுவாசம் உள்ள இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் போய் விழுடு சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும்னு சொன்னீங்களே, எனக்கு முன்னாடி இருக்கிறத பனிமலை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி சில மணி நேரத்தில் அந்த பனிமலை ஆட்டோமேட்டிக்காக விலகி அவர் ஊழியத்துக்கு போனாராம். சத்தமாக அல்லையா சொல்லுங்களேன்.
அந்த புக்கை வாசிச்சு பாருங்க. ஜார்ஜ் முல்லர்னு ஒரு புக் இருக்கு. அவர் ஒரு விசுவாச வீரன். இன்னைக்கு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி பல வருஷமா பல மாசமா உங்க முன்னாடி மலை போன்று இருக்கிற பிரச்சனைய இயேசு மாத்துவார்னு நீங்க விசுவாசித்தால் கட்டாயம் அவர் மாத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீங்க விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி விசுவாசத்துல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல மாதிரியா இருக்கணும். நல்ல மாதிரியா, அவிசுவாசமா இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே அவிசுவாசமா இருக்கிறதுனால தான் சில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல நல்ல மாதிரியா இருக்கணும். நமக்கெல்லாம் நல்ல ஒரு பேர். நம்மளாம் யாரு? விசுவாசி. விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க விசுவாசமா இருந்தா எந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பதற மாட்டீங்க. விசுவாசத்துல நல்ல மாதிரியா இருக்கணும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்துல நல்ல மாதிரியா இருங்க. தேவன் மேல விசுவாசத்துல நல்ல மாதிரியா இருங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒருபோதும் விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்ற நிறைய பேர் எப்படிதான் அற்புதத்தை பெற்று கொண்டாங்கன்னா விசுவாசத்தினால. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்ப அதிகமாகும்? ஆராதனை முடிஞ்சனையும் பிரதர் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள விசுவாசம் பெருகணும். உங்க விசுவாசம் எப்ப பெருகும் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்க விசுவாசம் பெருகும். ஆமென் சொல்லுங்களேன். இதில் உள்ள ஒவ்வொரு சம்பவத்தை வாசிக்க வாசிக்க உங்க விசுவாசம் பெருகும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். பைபிள்ல பாருங்க, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டா நான் எப்படி ஆயிருவேன்? சுகமாயிருவேன்னு சொல்லி அவ விசுவாசத்தோட போய் வஸ்திரத்தை என்ன செஞ்சா? தொட்டாள். நீங்களும் இந்த வேதத்தை வாசிங்க, தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். கடைசியா நம்ம எதுல மாதிரியா இருக்கணும்? கற்பிலே மாதிரியா இருக்கணும். வாசிங்க 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின் படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களில் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இங்கே ஒரு தகப்பனையும் பிள்ளையையும் பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவங்க அப்பா பேர் என்னதுன்னா அபியா. இந்த அபியா என்கிற ராஜா தன் பிள்ளையாகிய ஆசாவுக்கு அவர் எதை கற்பித்து கொடுத்தாராம்? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணங்களின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்ல குடும்பம் கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நாம் வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதில் நம்ம எப்படி இருக்கணும்னா நல்ல ஒரு மாதிரியா என்ன செய்யணும்? இருக்கணும். இங்க பாருங்க, ஆசாவுக்கு அபியா என்கிற ராஜா கற்றுக் கொடுக்கிறார். நீ எப்படி தான் இருக்கணும்னா நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை தான் நீ தேடணும், நீ நியாயப்பிரமாணத்தின்படி தான் செய்யணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை கற்றுக் கொடுக்குறீங்க? நம்ம பிள்ளைங்க படிக்கணும், நம்ம பிள்ளை படிச்சு பெரிய டாக்டர் ஆயிரணும், நம்ம பிள்ளை படிச்சு நிறைய மார்க் வாங்கணும், நம்ம பிள்ளை நல்லா விளையாட்டில் சிறந்து விளங்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதனாலும் கற்றுக் கொடுங்க. ஆனால் எதை கற்றுக் கொடுத்தாலும் எதை கற்றுக் கொடுக்க நீங்கள் மறக்கக்கூடாதுன்னா இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்க மறக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சிறு வயதிலேயே இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. உபாகமம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் அறிந்து அவைகளை
உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் தரையில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நான் உனக்கு எழுதி கொடுத்தேன் தெரியுமா, 10 நியாயப்பிரமாணம், 10 கட்டளை, அதை உன் வீட்டில் நிலையில நீ எழுதி வச்சு அதை உன் பிள்ளைகள்கிட்ட நீ உபதேசம் பண்ணணும், உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கணும். உங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது, நடக்கும்போது, படுத்திருக்கும் போதெல்லாம் வசனத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். இன்னைக்கு பேசுறீங்களா உங்கள் பிள்ளைங்க கிட்ட? உங்கள் பிள்ளைங்க கிட்ட நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தான் கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட கூட எழுந்தாரு, நம்ம ஆண்டவர் தான் இன்னைக்கு உயிரோட கூட இருக்காரு, நம்ம ஆண்டவர் தான் பேசுறாரு. உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ ஏன்ட்ட கேட்க முன்னாடி முதல்ல ஏசப்பாட்ட நீ கேட்கணும் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த வேத வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், கற்பித்து கொடுக்கணும். பைபிளோட தானே போட்டிருக்கு. அந்த 22ஆம் வசனத்தில் கடைசி பாருங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளணுமா. எப்படி கை கொள்ளணுமா? ஜாக்கிரதையாய் கை கொள்ளணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 6:8 வாசிங்க. உபாகமம் 6:8. அவைகளை அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் கண்களுக்கு நடுவே. தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் கட்டி வைக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற வசனத்தை குறித்து, கர்த்தர் நமக்கு செய்த அற்புதத்தை குறித்து, கர்த்தர் நமக்கு செய்த அடையாளங்களை குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், போதிக்கணும். கடந்த நாட்களில் நான் பேப்பர் ஒரு நியூஸ் வாசித்தேன். கடந்த வருஷத்தில் மட்டும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்களாம். எத்தனை பேர்? 10 லட்சம் பேருக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஈவாக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப ஆண்டவர் எதற்காக நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார்? ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளை ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏதோ குழந்தை பிறந்துச்சு, ஏதோ நம்ம சந்ததி நம்ம பேர் வரணுங்கிறதுக்காண்டி இல்லை. நம்ம மட்டும் ஆண்டவரை ஆராதிச்சா போதாது, நம்முடைய சந்ததியும் தேவனை ஆராதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம பரிசுத்த ஜாதியை உருவாக்கணும். திருமண ஆராதனை அதான் சொல்லுவாங்க, திருமணம் ஒழுங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, இவர்கள் இருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்த ஜாதி என்ன செய்யணும், உருவாக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வசனத்தை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க என்ன செய்யணும், பேசணும். அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. நீ படுத்திருக்கும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் வசனத்தை திரும்ப வாசிங்க. உபாகமம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் தானே அது. அவைகளை பழைய ஏற்பாட்டில் 239 பக்கம், அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசுவீர்களாக. உங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, எப்ப இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டா கூட நீங்க என்ன சொல்லணும்னா, உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும்னா நீ முதல்ல யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். நீ ஏசப்பாட்ட கேட்டனா ஏசப்பா அப்பா மூலியமா அம்மா மூலியமா உனக்கு அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க, வாங்கி தருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை உங்க பிள்ளைய கையில் கொடுத்த உடனேயும் நீ முதல்ல ஏசப்பாக்கு நன்றி சொல்லு அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே கர்த்தருடைய கற்பனை நீங்க என்ன செய்யணும், போதிக்கணும். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பாவுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அம்மாவுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஏசப்பா தான் அப்பாவுக்கு உதவி செஞ்சாங்க, அம்மாவுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புத அடையாளத்தை உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க என்ன செய்யணும், பேசணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஆண்டவரை பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை நான் ஜோம் பண்ணி ஆண்டவரை தேடினாதான் நமக்கு அந்த வாரம் ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுலையே உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. சின்ன பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லி பையனை சர்ச்சுக்கே கூட்டுறது கிடையாது. அவன் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே வளர்ந்து அப்படி தெருவில் ஆடி ரோட்டில் ஆடி
கடைசியில் ஒரு 20 வயசு ஆகும்போது ஐயோ என் பையனுக்காக ஜோம் பண்ணுங்க, என் பையன் ரட்சிக்கப்படணுமே. உங்கள் பையன் ரட்சிக்கப்படாமல் போனதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நம்ம தான் காரணம். அப்படி தானே? நம்ம பையன் கீழ்ப்படியாமல் போனதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வசனத்தை சரியாக என்ன செய்யலை? ஆண்டவர் கேட்பார், நீ உன் பிள்ளைக்கு என்னைக்காவது வசனத்தை சொல்லி கொடுத்தியா? உன் பிள்ளைகிட்ட எப்போமாவது உட்காந்து சர்ச்சைக்கு வா ஜோம் பண்ணா உனக்கு அற்புதம் நடக்கும்னு என்னைக்காவது சொன்னியா? அவன் கேட்க மாட்டேங்க. 20 வயசில் கேட்க மாட்டான். ஆனால் அவன் 3 வயசில் 2 வயசில் நினைச்சிருப்பான், கட்டாயம் கேட்டிருப்பான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீ உனக்கு கொடுத்துருக்கிற திருவசன புக்கில் இருக்கிற வசனத்தை நீ சொல்லணும், நீ சொல்லாமல் வரக்கூடாது, நீ பைபிளை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வசனத்தை போதிச்சிங்களா ஆண்டவர்கிட்ட கேட்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கூட, ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்க படிக்கும்போது கூட நீ மற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடாது. நீ ஏசப்பா பிள்ளை, நீ வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையா இருக்கணும், நீ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? போதிக்கணும். இந்த வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:3. நாலாவது வசனம், பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் 269வது பக்கம். இன்னொரு டைம் வாசிங்க. பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில வளர்க்கணுமா? அம்மாக்கு இது பிடிக்காது செய்யாத, அப்பாவுக்கு இது பிடிக்காது செய்யாத, இல்ல இதை செஞ்சா ஏசப்பாக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தருக்கேற்ற போதனையில உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும். படிக்கிற இடத்துல, வேலை செய்யற உங்க பிள்ளைகள் படிக்கிற இடத்துல போகிற அந்த சூழலமை, ஐயம்மா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி காரியத்தை செய்கிறான், ஐயோ அவன் ஏசப்பா பிள்ளை கிடையாது அதனால அவன் செய்வான், நீ ஏசப்பா பிள்ளை, இந்த தவறான காரியத்தை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எதை போதிக்கீங்க? இன்றைக்கி உங்கள் பையன் ஸ்கூலில் ஸ்டேஜில் சினிமா பாட்டுக்கு ஆடுவான், அடுத்து தெருவில் ஆடுவான், அடுத்து எங்கே ஆடுவான்? ரோட்டில் ஆடுவான். அடுத்து ஆண்டவரே என் பிள்ளை மனம் திரும்ப ரட்சிக்கப்படணும். எப்படி ரட்சிக்கப்படுவான்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வசனத்தை என்ன செய்யணும்? போதிக்கணும். நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நீங்க கற்போடு, பரிசுத்த ஜாதியை நம்ம எப்படி இருக்கணும்? கற்பிலே மாதிரியா இருக்கணும். இது விக்கிரகம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நம்ம சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? போதிக்கணும். நீங்க போதித்து நடத்தணும். அந்த ஆசா ராஜா அவன் என்ன பண்றான் பாருங்க. அந்த 2 நாளாகமம் நீங்க 14:4 வாசிங்க. அவன் போதிக்கிறான். அவன் எப்படி போதிச்சானா, திரும்ப வாசிங்க வசனத்தை. 2 நாளாகமம் 14:4 வாசிங்க திரும்பவும். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அவன் யூதாவுக்கு கற்பித்ததுனால அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து. இதெல்லாம் எப்படி அந்த பையனுக்கு தெரியும்? ஆசா ராஜாவுக்கு விக்கிரக வழிபாடு நம்ம செய்யக்கூடாது, விக்கிரகத்தோட பலிபீடத்தில் நம்ம இடிச்சு போடணும்னு ஆசா ராஜாவுக்கு தெரியுமா? தெரியாது. அபியா என்ன செய்யறாருன்னா அவருக்கு கற்பிக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாரு? கற்பிக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். ஒவ்வொரு நாளும் சிறு வயதிலிருந்து நீ ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவரை தேடணும்னு சொல்லி நீங்க போதித்து உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி கற்பித்து நீங்க என்ன செய்யணும்? வளர்க்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுத்துருக்காரு தெரியுமா? உங்க கையில தான் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு உங்களுக்கு 2 குழந்தை கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல 1 குழந்தை கொடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைய நீங்க கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் ஆகட்டும், ஆனா உங்க பிள்ளை கர்த்தருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதை விட இந்த உலகத்துல பெரிய பதவி வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய பரலோகத்திற்கு சேவை செய்கிற பொறுப்பு அது.
நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை உங்களுக்கு ஊழியம் செய்யணும். சின்ன வயதுல இருந்து உங்க பிள்ளைய நீங்க ஆலயத்துக்கு தவறாம கூட்டிட்டு வரணும். ஆலயத்திற்கு கூட ஊழியக்காரோட சேர்ந்து உதவி செய்யணும். இப்படிலாம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்பித்து வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க பிள்ளை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சமுதாயத்திற்கு, உங்க கிராமத்திற்கு, பட்டணத்துக்கே கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க எதுல மாதிரியா இருக்கணும்? கற்பிலே மாதிரியா இருக்கணும். 3 காரியம் சொன்னேன். முதல்ல ஆவியில் எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். 2வது விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும். 3வது கற்பிலே மாதிரியா இருக்கணும். இப்படி நம்ம மாதிரியா இருந்தோம்னா தேவனுக்கு முன்னாடி நம்ம முன்மாதிரியா இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார். நாம எல்லாம் ஜெபிக்க முடியும். எழுந்து நிற்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறார். கடந்த வாரத்தில் பேசினார். உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி வார்த்தையில், நடக்கையில், அன்பில் நீ மாதிரியா இருக்கணும். இந்த வாரம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசினாரு. நீ ஆவியில மாதிரியா இருக்கணும். நீ மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது. நீ மாம்சத்தின்படி யோசிக்க கூடாது. ஆவியின்படி சிந்திக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆவியின்படி சிந்திச்சதுனால, நான் ஆவியின்படி யோசிச்சதுனால நிறைய காரியத்தில் நான் மாம்ச காரியத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறேன்ப்பா. என்னை தயவா மன்னிங்கப்பா. நான் எந்த காரியத்தை செய்தாலும் நான் இனி ஆவியின்படி சிந்திக்கணும்ப்பா. நான் ஆவியின்படி யோசிக்கணும். ஆண்டவரே, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றுங்கப்பா. என் சிந்தை ஆவியின் சிந்தையாய் மாறட்டும். என் சிந்தை மாம்சத்தின் சிந்தையா இருக்கக்கூடாது. என் சிந்தை ஆவியின் சிந்தையா மாறட்டும் ஆண்டவரே. 2வது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் அவிவிசுவாசமா இருக்கக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகட்டும்பா. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகட்டும். நான் விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்துல மாதிரியா இருக்கணும்பா. ஆண்டவரே, நான் உமக்குள்ள விசுவாசத்துல வளர்ந்து பெருகணும். ஆபிரகாம், சாராள் எப்படி விசுவாசித்தாங்க? எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. 3வது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் கற்பிலே மாதிரியா இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் நடக்கும் போதும், உட்காரும் போதும், பேசும்போதும் உங்க வசனத்தை கொண்டே நாங்க பேசணும்ப்பா. உங்க வசனத்தை எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்ப்பா. உனக்கு தெரியுமா, அன்னாள் சிறு பிள்ளையா இருக்கும் போதே சாமுவேலை கொண்டு ஆலயத்துல விட்டா. சாமுவேல் நியாயாதிபதியா மாறினா. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல இருந்த ஏலி தான் பிள்ளைகளை அடக்காம போனதுனால, தான் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்காம இருந்ததுனால அவனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா ஆனாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு சின்ன வயதுல இருந்து எனக்கு நீங்க கொடுத்த பிள்ளைகளை நான் உமக்கு பிரியமானபடி வளர்க்கணும்ப்பா. இந்த உலகத்துல என் பிள்ளை என்னவா ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உமக்கு பிரியமான பிள்ளையா என் பிள்ளைய மாத்துங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க செய்த தவறுனால உங்க பிள்ளை ஆண்டவரை விட்டு வழி விலகி பாவமான காரியத்துல ஈடுபட்டிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. என் பிள்ளைக்கு நான் சிறு வயதுல வசனத்தை குறித்து போதிக்கல. சிறு வயதுல என் பிள்ளைய நான் நடக்க வேண்டிய வழியில நான் நடத்தல.